மகாநதி சீரியல் பிடிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரி அம்மாவோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே நிவின் இருந்துக்கிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவேரியை நேரடியாக விஜயை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் அவள் சம்மதிக்க மாட்டா. அதுக்கு ஏதாவது நம்ம தான் பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிளான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்கன்னா யோசிக்கும் போது நிவின் இருந்துக்கிட்டு எனக்கு ஒரு வழி தோணுது. ஆனால் அதுக்கு நீங்களாம் சம்மதிப்பீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. அதாவது இங்கே காவேரி கிட்ட விஜயை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா தானே காவேரி வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அதுக்கு பதிலாக கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பிளாக்மெயில் பண்ணால் அவள் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ட்டு நிவின் சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, காவேரி அப்படி பண்ணுற ஆளா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனேவும் இங்கே நிவின் இருந்துக்கிட்டு இங்கே பாரு, என்ன எப்படி நீ வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ண நான் ஞாபகம் இருக்கா, அதே மாதிரியேவும் இன்னும் விஜய் எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரோ அந்த பாணியில் நம்ம காவேரிக்கு வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரி விஷயத்துலலாம் அது நடக்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா யோசிக்கிறாங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு நிவின் சொல்கிறதும் சரிதான், இவகிட்ட மயிலே மயிலே இறக போடுன்னு சொன்னால் இவா கண்டுக்கவே மாட்டா, நம்ம கட்டாயப்படுத்தி இவளை கல்யாணம் பண்ணி வச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு என்ன மாப்பிள்ளை செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு நிவின் கிட்ட கேட்குறாங்க. அதான் அத்தை, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்க, அப்படி என்ன ஐடியான்னு சொல்லுங்களேன் அப்படின்ட்டு நிவின் கிட்ட கேட்குறாங்க. இப்போ நம்ம காவேரியை இங்கே கோவிலுக்கு கூட்டு போவோம். அங்கே போயிட்டு காவேரி சாமி கும்பிட்டுருக்கும் போதேவும் விஜயை காவேரி கழுத்தில் தாலி கட்ட சொல்லிடுவோம். எப்படி என் ஐடியா அப்படின்ட்டு நிவின் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு யமுனாவும் கங்காவும் கேட்குறாங்க. உடனே ஆமாம், கழுத்தில் தாலி ஏறிச்சுன்னா அடுத்து காவேரி அதை கழட்டெல்லாம் நினைக்க மாட்டா, கண்டிப்பாக விஜயோட சேர்ந்து வாழணும்னு தான் நினைப்பா. அதனால் நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணால் எப்படி அப்படின்ட்டு நிவின் சொல்கிறாங்க. ஆனால் இது பழைய ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு சரி தம்பி, எப்படியோ சரி, விஜய் மாப்பிள்ளை கூட காவேரி சேர்ந்து வாழ்ந்தா சரி அப்படின்ட்டு இங்கே சாரதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரும் சேர்ந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு, காவேரி இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போகலாம்னு நினைக்கிறோம், நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு கங்கா கேட்குறாங்க. கோவிலுக்கா, என்ன விஷயம்க்கா அப்படின்ட்டு கேட்டதும், விசேஷம் இருந்தால் தான் கோவிலுக்கு போகணுமாடி, நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறோம்ல, அதனால தான் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன், அதான் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே உள்ள கோவிலுக்கு நாங்கள் ஒரு தடவை கூட போனதில்லைல்ல, அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு அம்மா வேற சொன்னாங்க, அதனால் ஒருக்கா போய் பார்க்கலான்னு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு கங்கா சொன்னதும் உடனே காவேரி இருந்துக்கிட்டே சரிக்கா, அதுக்கு என்ன போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இங்கே விஜய் கிட்டையும் இதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிவின் வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி. விஜய், நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன், அந்த பிளான் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாங்க. இப்போ நாங்கள் காவேரியை கோவிலுக்கு கூப்பிட்டு வர போகிறோம், நீங்களும் கோவிலுக்கு வந்துடுங்க. கோவிலில் காவேரி சாமி கும்பிட்டுட்டு இருப்பாள், அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் காவேரி கழுத்தில் தாலி கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு இந்த ஐடியாவா, இது ரொம்ப பழைய ஐடியாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க விஜய், இப்போதைக்கு இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல, காவேரியை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் எப்போ காவேரியோட சேர்ந்து வாழ்கிறது, இந்த மாதிரி பண்ணால் காவேரி எப்படியும் உங்களை விட்டு பிரிய மாட்டா, கண்டிப்பாக நீங்கள் கட்டின தாலியை அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைப்பா, அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாங்க. நல்ல முடிவு தான், ஆனால் தாலி கட்டின பிறகு நான் காலி தான் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே நீங்கள் எப்படி எனக்கு வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் யமுனா கிட்ட டார்ச்சர் நான் அனுபவிச்சேன்ல, அதே மாதிரி நீங்களும் அனுபவிக்கணும்ல, அதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் அப்படின்ட்டு நிவின் சொல்கிறாங்க. ஓ, ரொம்ப கொலவெறியோடு இருக்கீங்களா நிவின் அப்படின்ட்டு விஜய் கேட்குறாங்க. உடனேவும் அப்படி இல்லை, நீங்கள் ரெண்டும் சேர்ந்து வாழணும், அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணுறேன், மற்றபடி கொலவெறிலாம் அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை சுத்தமாக, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் தான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிவின் சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு நல்ல ஐடியா தான், ஓகே நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து தனியாக வாங்க விஜய், நாங்கள் தனியாக கோவிலுக்கு போகிறோம், அங்கே நான் வந்ததே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொல்கிறாங்க. அப்படி எப்படி நிவின், நீங்கள் கோவிலுக்கு போகிறத எங்ககிட்ட சொல்லிவிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம், பிறகு இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க, உங்கள் மேலே தான் காவேரி கோவிச்சுக்கிடுவா, என்னை பிளான் பண்ணி அங்கே கூப்பிட்டு போயிருக்கீங்கல்ல அப்படின்ட்டு உங்கள் மேலே தான் கோவம் வரும், இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து போகணும்னு நினச்சிக்கோங்க, அப்படி எதுவும் பெருசாக பிரச்சனை வராதுன்னு தான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு நிவின் கேட்குறாங்க. உடனே நீங்கள் சொல்கிறது சரி தான் விஜய், சரி நம்ம எல்லோரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இங்கே சாரதா காவேரி கிட்ட, விஜய் தம்பியும் அம்மாவும் கோவிலுக்கு வர சொன்னேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறோம்ல, அவங்களும் கூட வரட்டும் அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா எங்கே போனாலும் அவங்கள கூப்பிட்டுட்டேவா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும், என்னடி அம்மு பாவுண்டி, அந்த பொண்ணு தாய் இல்லாமல் வெளில பொண்ணு, அவள் கூட வரக்கூடாது அப்படின்ட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அவனா இதே சொல்லிடுவேன் அப்படின்ட்டு இங்கே எல்லாருமே வந்து
கிளம்பி கோவிலுக்கு போயிடுறாங்க. அங்க சாமி கும்பிட்டுட்டு, இங்க காவேரியும், விஜயும் அந்த பிரகாரத்துல உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்துல நிவின், அவங்க கங்கா, யமுனா, சாரதா எல்லாருமே, அம்மு எல்லாருமே பிரகாரத்த சுத்துறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே நிவின் இருந்துக்கிட்டு, "விஜய் ஓகேவா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "எனக்கு பயமா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "பயப்பட்டா ஆகாது விஜய். நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாலி கட்டிடுங்க, பயந்துடாதீங்க" அப்படின்ட்டு இங்க நிவின் வந்து சொல்லிட்டு போறாங்க. உடனேவும் இங்க காவேரி அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு, "அந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல்லான சாமின்னு சொல்லுவாங்க. அங்க வேணா நம்ம போய் சாமி கும்பிடலாமா?" அப்படின்ட்டு காவேரி கிட்ட சொல்றாங்க. அங்க "நீங்க என்ன எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டாலும் கிடைக்குமா?" அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்ட்டு அங்க உள்ள ஒரு சாமிய சொல்லிட்டு விஜய் சொன்னதும், "அப்படிங்களா? இது எனக்கு தெரியாதே! என்கிட்ட யாரும் சொல்லலையே. சரி, சரி. நான் எனக்கும் தான் சீக்கிரமாவே கல்யாணம் ஆகணும். எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும். அதுக்காக நான் சாமிய வேண்டிக்கிறேன்" அப்படின்ட்டு காவேரி போயிட்டு அங்க கண்ண மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க விஜய் அவங்க கொண்டு வந்த தாலிய அப்படியே காவேரி கழுத்துல கட்டிடுறாங்க. உடனேவும் இங்க கண்ண முழிச்சு பார்த்தா காவேரி கழுத்துல தாலி இருக்குது. "என்ன இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரிக்கேவும் ஒரே அதிர்ச்சியா இருக்குது. உடனேவும் "என்ன இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. விஜய் வந்துட்டு, "என்ன மன்னிச்சிடு காவேரி. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. உனக்கும் தான் என்ன சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால தான் இப்படி பண்ணிட்டேன்" அப்படின்ட்டு விஜய் சொல்றாங்க. "உங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க? நீங்க கழுத்துல தாலி கட்டினா அத நான் ஏத்துக்கவே நினைச்சிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு தாலிய காவேரி கழட்ட போறாங்க. அப்புறம் சாரதா வந்துட்டு, "காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு, தாலிய கழட்டாத" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. உடனேவும், "என்னம்மா நீயும் இவங்க கூட சேர்ந்து தான் இந்த மாதிரி பிளான் போட்டு தான் எல்லாரும் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, இல்ல. ஆனா அந்த தம்பி கோவில்ல அவன் கழுத்துல தாலி கட்டியிருக்காங்க. அத நீ கழட்டக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு தாலி ஒரு தடவ ஏறுச்சுனா அது இறங்கக்கூடாதுடி. நீ அந்த தாலிய உன் கழுத்துல போட்டுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனேவும் இங்க காவேரி இருந்துட்டு, "அம்மா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அவர் கூட எப்படி நான் சேர்ந்து வாழ முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே, "இங்க பாருடி, அந்த தம்பி உன்ன நல்லா பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ அந்த தம்பி கூட தான் சேர்ந்து வாழணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா சொல்றாங்க. "என்னம்மா இவர் பாட்டுல வந்து தாலி கட்டுவாரு, இவர் கூட நான் சேர்ந்து வாழணுமா? நீ சொல்றது கொஞ்சம் கூட சரியில்ல. எல்லாரும் சேர்ந்து தானே இவர எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இங்கெல்லாம் சேர்ந்து போட்ட பிளான் தானே" அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே நிவின் இருந்துட்டு, "இங்க பாரு காவேரி, இவர தவிர உன் வாழ்க்கையில உனக்கு பொருத்தமானவர் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. இவர் உன் கழுத்துல தாலி கட்டின விதம் வேணா தப்பா இருக்கலாம். ஆனா அவர் தப்பானவர் கிடையாது. அவர் கூட சேர்ந்து வாழு காவேரி. அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது" அப்படின்ட்டு நிவின் சொல்றாங்க. "என்ன எனக்கு எல்லாரும் சேர்ந்து வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு பதிலா இவரே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் இவர் கூட சேர்ந்து இவர் வீட்டுக்கு போவேன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க" அப்படின்ட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "உனக்கு எப்போ என் கூட சேர்ந்து வாழணும்னு தோணுதோ அப்போ நீ என் கூட சேர்ந்து வாழ்ந்தா பரவாயில்ல. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா இந்த தாலிய மட்டும் நீ எடுத்துறாத" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி அழுகுறாங்க. இங்க அம்மு இருந்துக்கிட்டு, "அப்பா மிஸ் காலத்துல நீங்க தாலி கட்டிட்டீங்களா? உங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாண்ணா மிஸ்ஸ நம்ம வீட்டுக்கு கூட்டு போகலாமா? மிஸ் வாங்க மிஸ் எங்க வீட்டுக்கு போகலாம்" அப்படின்ட்டு அம்மா கூப்பிடுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு அப்படியே கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு, "மிஸ் கிடையாது இனிமேலு. அம்மான்னு கூப்பிடு. அம்மா உங்க வீட்டுக்கு தான் இனிமேல் வருவாங்க" அப்படின்ட்டு சாரதா சொல்றாங்க. "ஏய் அந்த குழந்தை அவ்வளோ தூரம் கூப்பிடுதுலேடி, கண்டுக்கவே மாட்டேங்கிற" அப்படின்ட்டு காவேரி கிட்ட, "அந்த குழந்தை என்னடி தப்பு பண்ணுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே "அம்மா அம்மா வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம்னு" சொல்லிட்டு குழந்தை கூப்பிட்டதும் காவேரியும் விஜய் கூட சேர்ந்துட்டு இங்க விஜய் வீட்டுக்கே போறாங்க. அங்க விஜயோட சித்தி விஜய் காவேரியும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. ஆனா இங்க காவேரி கோவமா தான் இருக்கிறாங்க. "இங்க பாருங்க, உங்க கூட உங்க ஒய்ஃபா சேர்ந்து வாழ்வேன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காதீங்க" அப்படின்ட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க. ஆனா விஜய் அதெல்லாம் பெருசாவே பொருட்படுத்தாம, "காவேரி என் கூட என் வீட்ல இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் காவேரி என்ன புரிஞ்சுக்குவா. அது வரைக்கும் நான் காத்திருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.